फ्रेंड्स நீங்க பார்த்துட்டு இருக்குது எடிட்டிங் ஆர்ட்ஸ் பட் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க இந்த டிஸ்ப்ளேல பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு நார்மல் போட்டோ வந்துட்டு எப்படி பிளாக் டோன்ல பக்காவா எடிட் பண்றதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா இத பத்தி தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபைனலா வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா Picsart அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிட்டு எந்த போட்டோ நீங்க எடிட் பண்ணுமோ அந்த போட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா இந்த போட்டோ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சோ செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டூல்ஸ்னு சொல்லிட்டு செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை வந்துட்டு சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்துரும். சோ இதுல பாத்தீங்கன்னா நான் பண்ண போற அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே கரெக்டா பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கரெக்டாக செட் பண்ணதுக்கப்புறம் மேலே உள்ள டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க. அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு கலர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்துட்டு லைட்டாக ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ப்ளஸ் காமிக்குது பாருங்கள். ஸோ ஸ்க்ரீனில் ட்ராக் பண்ணிட்டே போயிட்டு ஃபேஸில் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணிங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பிளாக் கலரில் வந்துட்டு சேஞ்ச் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மினிமம் ஹியூ மட்டும் நான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை ஃபுல்லாக செட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மேலே உள்ள அந்த மூணாவது மெர்ஜ் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு எஃபெக்ட்ஸில் வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்கன்னா கடைசியாக விக்னெட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 83 வந்துட்டு செட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபேட் வந்துட்டு ஒரு 57 அந்த மாதிரி வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மேலே மூணாவதாக உள்ள மெர்ஜ் ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே எஃபெக்ட்ஸில் வந்துட்டு HDRன்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் இருக்குது. அதை வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அன்ஷார்ப் வந்துட்டு லைட்டாக வந்துட்டு கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ ஃபேடு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 80 அந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துட்டு கரெக்டாக செட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு டாப்பில் உள்ள அந்த டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ திரும்பவும் பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் லெவலில் டூல்ஸ் ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அதில் அட்ஜஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நான் பண்ண போகிற அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் கரெக்டாக வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ லைட்டாக வந்துட்டு கலர் கரெக்ஷன் மட்டும் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துட்டு கரெக்டாக செட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடில் உள்ள அந்த எரேசர் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் உள்ள அந்த எரேசர் ஐக்கான் இருக்கு பாருங்க. இது கிளிக் பண்ணிட்டு சைஸ் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ ஜூம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னில் உள்ள அந்த கலரை மட்டும் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ சேச்சுரேஷன் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணனால ஸ்கின்னில் மட்டும் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் அடிக்குது. ஸோ அதை மட்டும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எரேஸ் பண்ணிட்டு டிக்கே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு லைட்டாக வந்துட்டு ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் வந்துட்டு லைட்டாக பண்ணிக்கிறேன். ஸோ கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கிளாரிட்டி வேணாம். ஸோ கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டெம்பரேச்சர் வந்துட்டு லைட்டாக பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு லெஃப்ட் சைடு டாப்பில் உள்ள டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த டூல்ஸுங்கிற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ சேச்சுரேஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்துட்டு கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ கம்மி பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் உள்ள அந்த எரேசர் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டை கிளிக் பண்ணிட்டு ரீஸ்டோர் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபேஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் சேச்சுரேஷன் அடித்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதில் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த இதை ட்ராப் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ராப் பண்ணிட்டு டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்துட்டு ஸ்கின் டோன் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பிரைட்னஸ் வந்துட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்கின் டோன் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்துட்டு 0லே இருக்கட்டு. ஸோ இதில் வந்துட்டு ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் வந்துட்டு நான் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு வந்துட்டு மேலே உள்ள டிக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்துட்டு ஃபுல்லாக எடிட் பண்ணியாச்சு. கம்பேரிசன் பாருங்கள். ஸோ எடிட்டிங் வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்துட்டு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எடிட்டிங்கில் மீட் பண்ணுவோம்.